எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அட்வான்ஸ் மோடில் எப்படி ஒரு ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டாக்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணும்போது, அதாவது மெயின் ஸ்க்ரீன்லேருந்து வந்துட்டு இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு டைலாக் பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். அட்வான்ஸ்டு மோடில் கிரியேட் பண்ணணுமா, ஃபாஸ்ட் மோடில் கிரியேட் பண்ணணுமான்றது நீங்கள் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணாலும் அந்த மோடில் தான் இது போகும். அடுத்த தடவை உங்களுக்கு சப்போஸ் மோடு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளஸ் பட்டனை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதாவது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மோடு வந்து அதில் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ளஸ் கிளிக் பண்ணுறேன், அட்வான்ஸ் மோடு போகிறேன். ஸோ இப்போ அட்வான்ஸ் மோடில் எப்படி நம்ம ஸ்டாக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுன்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது இந்த டெமோ வீடியோவுக்கு வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷர்ட்ஸ்னே எடுத்துக்கலாம். அகைன் இதுலேயுமே ஷர்ட்ஸ் எப்படி அட்வான்ஸ் மோடில் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே வந்துட்டு ஷர்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஷர்ட்ஸுக்கு வந்துட்டு கேட்டகரி ஷர்ட்ன்றது ஆல்ரெடி செலக்டடாக இருக்குது. பட் சேஞ்ச் பண்ணணும், நம்ம வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்லிங் நேம், நமக்கு பில்லில் என்ன பிரிண்ட் ஆகணுமோ அதை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டைப்பு, நம்ம இங்கே கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி இன்க்ளூடாகவும் இருக்கலாம், எக்ஸ்க்ளூடாகவும் இருக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 500 rupees வந்து உங்களோட ப்ராடக்ட்டோட காஸ்ட் அப்படின்னா அது இன்க்ளூட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்குறீங்கன்னா கஸ்டமர் பில்லு போடும்போதுட்டு 500 மட்டும் தான் பே பண்ணுவாங்க. பில் அமௌண்ட் 500 தான் டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்க்ளூட் கொடுத்துட்டு இங்கே வந்து அதுக்கான சார்ஜஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ 500ல் இருந்துட்டு 5% மொத்தம் 10% ஆட் ஆகிட்டு 550 கஸ்டமர் வந்து பே பண்ணுவாங்க. அதில் 50 rupees வந்து ஜிஎஸ்டியாக இருக்கும், 500 வந்து உங்கள் ப்ராடக்ட்டோட ப்ரைஸாக இருக்கும், செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது உங்கள் ஸ்டாக்கான HSN கோடு வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ HSN கோட் ஃபார் ஷர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் வந்துட்டு 6109 அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்டாக்ஸ்க்கான HSN கோடு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த ஜிஎஸ்டி இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், எதுவுமே வந்துட்டு மேண்டட்ரி நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது, தெரிஞ்சது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ணலாம், இல்லைனா ஆப்ஷனல் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி ஒன்று சேவ் பண்ணணும் இந்த ஸ்டாக்ஸ்க்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் பையர் ஆப்பில் அண்ட் தென் பையர் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் ஒன்று வச்சுருக்கீங்க, அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகும் இல்லை அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸு கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மெட்டீரியல், காட்டன், அண்ட் தென் இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வாஷ் பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம், நம்ம ஷர்ட்ஸ் என்ற ஸ்டாக் ஆட் பண்ணுறதுனால. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கோட். இந்த கோட் ஆப்ஷன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பில்லு போடும்போது நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போ நிறையா கடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் மிஷின் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து பில்லு போடும்போது ரெஸ்டாரண்ட்டில் அதிகமாக பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு 1, தோசைக்கு 2 அப்படின்ட்டு மல்டிபிள் ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ சின்ன சின்ன துணி கடை கூட பார்த்திங்கன்னா நம்பர்லேயே சில இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப பழைய மாடல். ஸோ இப்போ அந்த மாதிரி அதுக்கு ஃபெமிலியரானவங்க இல்லை அதே மாதிரி ஒரு ஃபீச்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இதில் இப்போ 100 கொடுத்துட்டோம் அப்படின்னா பில்லு போடும்போது நம்ம கோடை என்டர் பண்ணாலே நமக்கு இது வந்து ஃபில்டர் ஆகிட்டு டிஸ்பிளே ஆகும். அதுக்காக இந்த ஆப்ஷனு. ஸோ இதில் நான் வந்து சும்மா 100ன்னு கொடுக்குறேன். அண்ட் தென் ஷார்ட்கட்ன்றது நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணலான்னா அங்கே டிஸ்பிளே ஆகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக பில் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்துட்டு நான் கலர் ஷர்ட்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். இது வந்து கேரக்டர் லிமிட்டடாக இருக்கும். ஜஸ்ட் நான் கலர் எஸ் அப்படின்றத மட்டும் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு கலர் வைக்கணும்னா நம்ம வந்து வைக்கலாம், இல்லை டைனமிக்காக வேணும்னா ஒரு தடவை இந்த ஸ்க்ரீன் பில்லிங் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கலர் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைனமிக் ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். அண்ட் தென் கடைசிக்கு முந்தின ஆப்ஷன், அதாவது ரிட்டர்ன் டெம்ப்ளேட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு பொருள் வந்து இப்போ இந்த ஷர்ட் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்னா நம்ம கடையில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாரத்து வரைக்கும் தான் நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கிறோன்னா இதில் நம்ம ரிட்டர்ன் டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ரிட்டர்ன் டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டீலர். இந்த டீலர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், அதாவது எந்த டீலர்கிட்டேருந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்றது. அது டீலர்னால் சப்ளையர். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு மல்டிபிள் சப்ளையர்ஸ் இருக்காங்க உங்கள் பிஸ்னஸுக்கு அப்படின்னா ஒரு பொருளை நீங்கள் செல் பண்ணும்போது அந்த பொருளை யார்கிட்ட வாங்குறீங்கன்றதை வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணி மேப் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இமேஜஸ். ஸோ இதில் வந்து நான் ஷர்ட்ஸ்க்கான இமேஜஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இங்கே இந்த ஷர்ட்ஸ்க்கான இமேஜஸ் வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஷர்ட் இமேஜ் நான் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு இன்டர்நெட் தேவைப்படும். நீங்கள் இன்டர்நெட் இருந்தால் மட்டும் இமேஜஸ் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா
டைம் கிடைக்கும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது அந்த ஐட்டம்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேட் கார்டு. ஸோ ரேட் கார்டுனா என்ன அப்படின்னா ஒரு வேரியண்ட் தான். இப்போ ஒரே ஒரு ப்ராடக்ட்டில் மல்டிபிள் வேரியண்ட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஷர்ட்லேயே ஒரு கலர் இருக்கும், ஒரு கலருக்கு ஒரு ரேட் இருக்கும், ஒரே கலரில் மல்டிபிள் சைஸ் இருக்கும், அந்த ஒரு சைஸுக்கும் ஒரு ரேட் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கொடுக்கணும் போது அப்போ ஒரே ஒரு ஃபாஸ்ட் மோடில் நம்ம எல்லா இன்புட்டும் கொடுக்கறது பெட்டராக இருக்காது. அதுக்காக தான் நம்ம அட்வான்ஸ் மோட் வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் அதாவது ஷர்ட்ன்ற ஐட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் மல்டிபிள் வேரியண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ லார்ஜ் சைஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இதோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ இந்த ட்ராக் கிளியரன்ஸ்னு இருக்குது இல்லைங்களா, இந்த ட்ராக் கிளியரன்ஸ் வந்து எதுக்குன்னா உங்களோட ஸ்டாக்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குது, அதை வந்து நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1000 குவான்டிட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஹோல்சேலாக, நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து 1 by 1 பில் போட்டு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் இதில் இன்னும் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றதை நீங்கள் குடோனில் போய் செக் பண்ணாமல் நம்ம ஆப்பில் பில்லு போடும்போதே செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபீச்சரை வந்து நீங்கள் ஒரு ஐட்டத்துக்கு எனேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது எனேபிள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது இது எனேபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் அவைலபிள் குவான்டிட்டியை வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ணிவிட்டு இங்கே குவான்டிட்டி வந்து நம்ம கொடுக்காம, அதாவது ஒரு குவான்டிட்டியோ இல்லை கொடுக்காம போயிருந்தோன்னா இது ஒரு குவான்டிட்டி தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ செகண்ட் குவான்டிட்டி ஆட் பண்ணும்போது பில்லு வந்து ப்ளேஸ் ஆகாது. ஸோ அதனால் இதை கொடுக்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இதை ஆன் பண்ணுங்கள். அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ ஸ்டாக்ஸ் உங்கள் கிட்டே இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை எவ்வளோ ஸ்டாக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதோட இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இதில் ஒரு 400 ஷர்ட்ஸ் பீஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வந்து நான் பே பண்ணியிருக்கேன். அதாவது மொத்தம் 400 ஷர்ட்டுக்கு 50,000 வந்து நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 50,000 பே பண்ணுறதுனால என்னோடய பர்ச்சேஸ் ரேட் ஒரு ஷர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 125 இங்கே கன்வெர்ட் ஆகிடும். என்னோடய மார்ஜின் பார்த்தீங்கன்னா 420% வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. இந்த எம்ஆர்பின்றதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எம்ஆர்பி கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பில்லு போடும்போது நீங்கள் ரேட்டை, அதாவது இந்த செல்லிங் ப்ரைஸை வந்து பில்லு போடும்போதே மாற்றிக்கலாம். அப்படி மாற்றும்போது இது எம்ஆர்பியை விட கம்மியாகவோ இல்லை ஈக்குவலாக தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு பில்லு போட அலோவ் பண்ணாது. ஸோ அதனால் எம்ஆர்பி வந்து நான் 715 கொடுத்துக்கிறேன். ஸோ 715 கொடுக்கும்போது நான் பில்லு போடும்போது 750 வரைக்கும் என்னால், அதாவது அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்ககிட்ட பில் அமௌண்ட்லாம் எவ்வளோ பே பண்ணீங்கன்னு தெரியல அப்படின்னா சிம்பிள், நீங்கள் ஒரு ஷர்ட்டை எவ்வளோக்கு வாங்குறீங்களோ அதுக்கான ரேட்டை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்கன்றது இங்கே ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து ரிலேட்டபிளாக இருக்கும். நீங்கள் குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணாலும் இங்கே எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்கன்றது மாறிடும். இங்கே பர்ச்சேஸ் ரேட்டு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலும் இங்கே எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்கன்றது மாறிடும். ஸோ நீங்கள் பர்சன்டேஜாக வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண விருப்பப்படுறீங்க. அதாவது பர்ச்சேஸ் ரேட்டுன்றது இம்பார்ட்டண்ட் இல்லை, மார்ஜின் பர்சன்டேஜில் தான் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ 500 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. எனக்கு மார்ஜின் வந்து ஒரு 25% வந்து மினிமம் வரணும் அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக செல்லிங் ப்ரைஸை வந்து கால்குலேட் பண்ணிவிடும். ஸோ அதனால் உங்களோட மார்ஜின் உங்களுக்கு வர வேண்டிய அந்த ப்ராஃபிட் வந்து குறையாமல் வரும் நீங்கள் பர்சன்டேஜ் சூஸ் பண்ணிங்கன்னா. சில பிஸ்னஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அமௌண்ட்டில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் 2 ஆப்ஷனுமே நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் பர்சன்டேஜ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மார்ஜின் பர்சன்டேஜ் என்ட்ரு பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட செல்லிங் ப்ரைஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் அமௌண்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பர்ச்சேஸ் ரேட்டை பேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்றது இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா? நான் இப்போ பர்ச்சேஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 500 கொடுத்துருக்கேன். இங்கே எனக்கு 600க்கு அதை நான் செல் பண்ணுறேன். என்னோடய மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 20%. ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் டிஸ்பிளே ஆகும். கஸ்டமர்ஸ் நம்ம சரக்கு பையர் ஆப்லேருந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரக்கு பையர் ஆப்பில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ இந்த ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அது ஜிஎஸ்டி இன்வாய்ஸாக இருந்ததுன்னா அந்த இன்வாய்ஸ் நம்பரை வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்தது அது எஸ்ஜிஎஸ்டியா இல்லை சிஜிஎஸ்டியா இல்லை ஐஜிஎஸ்டியான்ற ஆப்ஷனை வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது எந்த சப்ளையர் கிட்டேருந்து வாங்கினீங்களோ அந்த சப்ளையர் கான்டாக்டை நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த சப்ளையரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வாங்கினதா நீங்கள் இதில் மேப் பண்ணிக்க முடியும். ஸோ சப்ளையரோ இல்லை கஸ்டமரோ அந்த கான்டாக்ட் ஆட் பண்ணும்போது உங்களோட சிட்டியை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? அந்த டீலர் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் சேவ்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ப்ளூ கலரில் லார்ஜ் சைஸ் ஷர்ட் வந்து 500 ருபீஸ் வந்து ஒரு பீஸ்க்கான ரேட்டு. எனக்கு ப்ராஃபிட் வந்து 100 ருபீஸ் வருது. நான் 600க்கு செல் பண்ணுறேன். இது வந்து ஒரு வேரியண்ட். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேரியண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு மறுபடியும் ஆட் நியூ போகிறேன். ப்ளூ மீடியம் சைஸு இங்கே பார்த்தீங்கன்னா 575
இதை வந்துட்டு ஒரு 500 பீஸ் வாங்குகிறேன். என்னோடய மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 25% வரணும். பர்ச்சேஸ் ரேட் வந்து ஒரு 450க்கு வாங்குகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எல்லாமே கால்குலேட் ஆகிடும். சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் கலர்ஸுக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ட்ராக் கிளியரன்ஸ் வந்து ஆஃபில் இருக்குது அப்படின்னும்போது நான் இந்த ஹோல்சேல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் இந்த பர்ச்சேஸ் ரேட் கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பர்ச்சேஸ் ரேட் கொடுக்கறதுனால நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ன்றது டிஸ்பிளே ஆகும். இதை கொடுக்காமல் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே எதுவுமே சேவ் ஆகாது. அதாவது அந்த ப்ராஃபிட்ன்றது வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் மல்டிபிள் வேரியண்ட் வந்து இங்கே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இமேஜஸ். இந்த இமேஜஸ் வந்து எதுக்குன்னா உங்கள் பையர் வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகிறதுக்காக இதை வந்து மல்டிபிள் இமேஜஸ் வந்து ஒரு ஐட்டமுக்கு நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இங்கே சேவ்னு கொடுக்குறோம். ஸோ இந்த ஷர்ட்ஸுன்ற நேம் வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால எனக்கு சேவ் ஆகலை. இங்கே கலர் ஷர்ட்ஸுன்றதை கொடுக்குறேன். இப்போ எனக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஷர்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும் நீங்கள் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அட்வான்ஸ் மாடல். ஸோ இந்த 100ன்றது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கோடு, நாங்கள் கோடு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ சர்ச் பண்ணும்போது எனக்கு அந்த கோடு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். 100 டைப் பண்ணால் எனக்கு அந்த ஐட்டம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸ் மோடில் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ஆட் பண்ணுறது. இப்போ அகைன் இதில் எடிட் பண்ணணும்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆட் பண்ணணும்னா இந்த ஆட் நியூ கொடுத்துட்டு ரேட்டில் இப்போ நான் ஸ்மால் சைஸ் ஷர்ட் வந்து ஆட் பண்ணுறேன். என்னோடய செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் ரேட் வந்துட்டு 300 ருபீஸ்க்கு வாங்குகிறேன். என்னோடய மார்ஜின் வந்துட்டு ஒரு 35% வைக்கிறேன். டோட்டல் குவான்டிட்டி நான் பர்ச்சேஸ் பண்ண 600 பீஸ் வாங்குகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பில் அமௌண்ட் இங்கே கால்குலேட் ஆகிடும். ட்ராக் கிளியரன்ஸ் எனேபிள் பண்ணிட்டேன்னா என்னால் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குன்றதை வந்து நான் பார்த்துக்க முடியும். இப்போ நான் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பில்லு போடுறேன் அப்படின்னும் போது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு நான் பில்லு சிங்கிள் கிளிக் பண்ணும்போது எனக்கு கார்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இதை வந்து நான் பில்லு போடும்போது செக் பண்ணிக்கலாம். கேஷாக ஜிபேவான்றதை நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பில்லு ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு பில்லு வந்து சேவ் ஆகிடும். இது வந்து நான் இப்போ போட்ட பில்லு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ளூ மீடியம்ன்றதை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு வெறும் குவான்டிட்டி ப்ரைஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. இந்த லார்ஜ்ன்றதை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு அவைலபிள் குவான்டிட்டி 199, அதாவது 200லேருந்து இப்போ ஒரு பில்லு போட்டதுக்கப்புறம் 199 வந்துட்டு அவைலபிள் ஸ்டாக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பில்லு போட இது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸு, இந்த ஜிஎஸ்டி ஃபீச்சர்ஸு இது எல்லாத்தையும் நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்டாக் வந்து அட்வான்ஸ் மோடில் தான் க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் ஜிஎஸ்டியில் வந்து ஒரு பில்லு வந்து போட்டு காட்டுறேன். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்க்ளூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அடிஷ்னலாக எனக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் ஆட் ஆகிட்டு எனக்கு வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகுது அமௌண்ட்டு. இதை நான் நன் கொடுத்துட்டேன் அப்படின்னா 2167.50 பைசே. இப்போ ஜிஎஸ்டி ஆட் பண்ணும்போது அடிஷ்னலாக சம் அமௌண்ட் வந்து ஆட் ஆகுது. அதாவது 217 ருபீஸ் கிட்ட ஆட் ஆகுது. ஸோ அது ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 2384.25 ருபீஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் அட்வான்ஸ் மோடில் ஆட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ண முடியாது, ஜிஎஸ்டி பர்சன்டேஜ். ஸோ இதுதான் வந்து நம்ம அட்வான்ஸ் மோடில் ஆட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.